ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கொக்கஸ் பார்க் தான் போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்த உடனே அங்கங்கே சுற்றி பார்த்தோன்னா எவ்வளோ தூரம் அப்பா மலையெல்லாம் சூப்பராக தெரியுது. நம்ம லிட்டில் ப்ரோ குப்பை தொட்டியில் போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு. குப்பை தொட்டியில் இருந்து இடம் பிரச்சனைங்க. அதான் உங்கள் உடனே குப்பை தொட்டியில் இருந்து எடுத்து செட்டப்பில் என்ன சொல்கிறான்னா, அங்கே பார்த்தா அங்கே ஸ்ட்ராபெரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். என்னடா ஸ்ட்ராபெரி அப்படின்னு நானும் போய் பார்க்க போனேன். திரும்பிப்பார். ஆமாம், அந்த சைடு சின்ன சின்ன ஸ்ட்ராபெரிலாம் இருந்து சிட்டுக்குருவிகள் ரெண்டன்னு நிற்கி சிட்டு. ஆமாம், இங்கே நிறைய கடைகள் இருக்குது. அங்கே நிறைய சாப்பிட இல்லைன்னா ஐஸ்கிரீமு அந்த மாதிரி எல்லா இதுவுமே இருக்குது. இங்கே தான் நம்ம மஞ்சுமன் பாய்ஸ் இங்கே தான் உட்காந்து அங்கே பாரு பழனின்னு சொல்லிட்டு இருந்தேன். இங்கேருந்து பார்த்தா வியூ சும்மா அமேசிங்காக இருந்து. இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் கேட்டை வச்சு மறைச்சிட்டேன் வீடியோ எடுக்க சொல்ல. ஓகே, பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு இடம்னு நினையா. நான் இந்த க்ளோஸ் அப் வேல பாருங்கள், அங்கே இது பளப்பளப்புன்னு விண்ணுது. சரி வாங்க அப்படியே நடந்து போவோம். இப்படி அப்படி சுற்றி ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து நடந்து போகிறேன். சூப்பராக இருக்கிறது வியூலாம். ப்ரோ ஏன் ப்ரோ குப்பை தொட்டியிலேருந்து எடுத்தேன்னு சொன்னது நம்மளையா ப்ரோ? திரும்பி ஃபோட்டோத்தை காணிக்கணுமா? இங்கே பார்த்தீங்கன்னா பொம்மை கடை. ஓகே, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு உட்காந்துருக்காங்க. சரி, இங்கேருந்து வியூ பார்க்கறதுக்கு அமேசிங்காக இருந்து. இதுதான் ஃபோட்டோஷாப். இங்கே நிறைய கம்மல் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அதுதான் தெரியும் லிட்டில் ப்ரோ, நீங்கள் ஓடிட்டு போங்கள். அப்படியே கொஞ்சம் டேனிங். இப்போ வியூ அமேசிங்காக இருக்குது. நாங்கள் அப்படியே போச்சல முதல்ல பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உள்ளே போனால் எங்கேயோ ரோடு, திரும்பி உள்ளே போனால் பஸ் ஸ்டாண்ட் வழியா. இதான் ஐஸ்கிரீம்னு போட்டிருக்கு. ஆமாம், ஐஸ்கிரீம் இங்கே தான். இது ஷூக்கு அந்த ஷாலு அது இதுன்னு இருந்து. நம்ம லிட்டில் ப்ரோ ரொம்ப நாளாக ஒன்று வாங்கி கேட்டாங்க டாய்ஸில். அதை பார்க்கறதுக்கு இருக்குமான்னு தெரில. பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மரம் கல்வெட்டுகள் எல்லாமே வந்து கல். இந்த கல் ஏதோ எழுதிருந்து. ப்ரோ இங்கே பாருங்க, டிஸ்கார். நம்ம லிட்டில் ப்ரோ நாங்கள் அந்த கடைக்கு போனோன்னு நம்ம லிட்டில் ப்ரோ ஏர்கன் கேட்டாங்க. பார்த்தா ரேட்டு 350 அதுக்கிட்ட சொல்கிறாங்க. நம்ம லிட்டில் ப்ரோ எல்லாத்தையும் எடுத்து தொங்க விட்டு விளையாடவே ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இங்கே வந்தாச்சு. இந்த இடம் இதான் பிளாஸ்டிக் பிளான்ஸ். லிட்டில் ப்ரோ திரும்பி பாருங்க ப்ரோ. ஐயோ, வீடியோ பார்த்தா வேற யாசுவாங்களே. ப்ரோ இங்கே டாட்டூ. எதுக்கு இப்போ 2 பேர் ஓடிட்டே இருக்காங்க? லூஸா இல்லை மென்டலா, பைத்தியமா தெரியவில்லையே. இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அமேசிங்காக இருந்து. நான் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய மவுண்டன்ஸு அந்த பனி மூட்டாமல் இருந்து, அப்படின்னா க்ளவுடியாக இருந்து. அது அப்போது மழை பெய்ய போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது க்ளவுடியானா. இதோட என்ட்ரி டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 20 ரூபா. சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளையாக இருந்தாலும் சரி 20 ரூபா தான். நாங்கள் 3 பேர் போனோம். 20, 40, 80. இது 20, 40, 60 ரூபாய்க்கு மொத்தம் போயிருந்தோம். சரி உள்ளே போவோன்னு சொல்லி போயிட்டுருக்கோம். இப்போ வாங்க, நம்ம லிட்டில் ப்ரோட்ட சும்மா விளையாடினேன், அவர் எங்கேயோ குத்தி விட்றாரு. அதுதான் எனக்கு டென்ஷனாக வந்துட்டு வீட்டுக்கு வா ப்ரோ வச்சுக்கிறேன். ஸ்கை பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஸ்கை அப்படி க்ளோஸ் ஆகிட்டுனா டபார்னு மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிரும். இது எந்த ஏரியான்னு கேட்டிங்கன்னா, நம்ம லிட்டில் ப்ரோ என்ன செய்யார், என்னது பேக்கில் ஏதோ பச்சை கலரில் விழுக்குதே, என்னது அது? இது என்ன இடம்னு கேட்டிங்கன்னா, இதுதான் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க கொக்கஸ் பார்க்.
ஓகே, இந்த இடத்துல தான் ஐஸ்கிரீமு பார்க்கணும். அதுக்கு மேலே போனீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஜூமிங்கில் பார்க்கறதுக்கு மைக்ரோஸ்கோப் அந்த மாதிரி ஏதாவது தருவாங்க. ஓகே, எங்களுக்கு என்ட்ரி முடிஞ்சாச்சு. அடுத்து நாங்கள் வெளியே போய் சும்மா சுற்றி பார்க்கறதுக்கு போனோம். வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தால் இந்த ரோடு இன்னும் கடைகள் இருக்குது ஆகுது. அதுக்கு வெளியே இன்னும் நிறைய கடை இருக்குது. அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். அப்படியே நம்ம லிட்டில் ப்ரோ இங்கே மறைஞ்சிட்டாரு. என்ன வந்தார் மறையறாரு, என்ன நடக்கிறது? ரொம்ப நேரம் எடுக்குதுன்னு சொல்லி ஷார்ட்டாக நான் முடிச்சிட்டேன் வீடியோவா. 6 நிமிஷம் தான். இதோட வீடியோட நிமிஷத்தை கேட்டிங்கன்னா நீங்களே மறந்துடுவீங்க. சரி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you next time. எல்லோரும் மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், மறக்காமல் ஷேர் எல்லாமே பண்ணிடுங்க. இந்த ஏரியா எங்கே இருக்குதுன்னா கொடைக்கானல் குணா கேவ் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க ஏரியா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you next time. Bye.